எதுக்கு இந்த காலை வச்ச காலை போட்ட இல்ல பாரு வாடி இப்ப சொல்லுங்க எத்தனை நாளா காத்திருந்த என் வீட்டுல காலை வைக்கிறதுக்கு ஆடி மாசம் முடிச்சு மாதிரி பொட்டாசிமா ஆடி ஆடி இப்ப என்ன சொல்லணும் சொம்போடே வரான் சொம்பு போட்டு போறேன் அவருக்கு என்ன குத்தா பாத்து அவன் கொம்பு போட்டுவான் வாடா நீ எதுவும் சொல்ல வேணா நீ அமைதியா இருந்தா போதும் நீ குழந்தை இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க தங்கச்சிதான் முக்கியமா இப்ப என்ன பார்த்து சொல்லுங்களா ஐயோ இப்ப பார்த்த மட்டும் சொல்றேன் வேற சொல்ல போறான் பார்த்து சொல்லு நாளைக்கு ஆடுற ஒரு பொருள் உதவி பண்ண மாட்டாங்க நான் வாங்கி தர போறேன் சாமா இப்ப மட்டும் நான் மாத்திய சொல்ல போறேன் தங்கச்சி முக்கியம் தான் அதுக்காக தார முக்கியம் எந்த கவனாடி சொன்னா எந்த வேளாண்மை சொன்னா எந்த பொறுப்பாளி சொன்னா தங்கச்சி முக்கியம் தான் அதுக்காக தார முக்கியம் எனக்கு சொன்னா மனைவி சொல்லிய மந்திரம் பழமொழி இருக்கு தவிர ஏண்டா தங்கச்சி சொல்லிய மந்திரம் என்ன பழமொழி இருக்கா தாய்க்கு பின் தாரம் எழுதி வச்சிருக்கிறாங்களே தவிர தாய்க்கு பின் தங்கச்சி எவனை எழுதி வச்சிருக்கிறானா நாளைக்கு எவனுக்கோ கழுத்து நீக்கிட்டு அவன் முன்னாடி ஓட போற ஓடுகாலி முண்டா என் பொண்டாட்டிய பார்த்து அண்ணனுக்கு கூட உனக்கு கசக்குதா இப்பதான் தங்கச்சி புளிக்குதா இல்லப்பா திட்டுக்குதுல என்ன கண்ணு பொண்டாட்டியா சொன்னேன் நான் உன்னை பாரு ஆட்டா உன்னை நான் பாரு ஆட்டுறேன் கண்ணு என்றா பசுபதியா ஆமாண்டா அந்த தென்னை மரத்துல தேங்காய் என்ன கை காட்டுறா ஒரு நாட்டம் வந்து பேசுறது தெரியல என்னடா 5 ரூபாய்க்கு நடிக்கிறான் 5000 ரூபாய்க்கு நடிக்கிறேடா சத்தியம் கம்பெனி ஓனர் நிரூபிக்கிறியா நீ என்றா கண்ணியா அந்த எண்ணெய் என்ன பண்ணா தோல் கட்டில தேங்காய் என்ன பண்ணா மட்டிக்கு அனுப்பிட்டேன் மட்டி என்ன பண்ணா மட்டியில ஆளுக்கு அனுப்பிட்டேன் குடுத்து என்ன பண்ணா குடுத்த வெட்டில வந்துடும் மரத்தை வெட்டில யாரும் அவன் மென்டாலே மரத்தை வெட்டினா நம்மளுக்கு அந்த பொருள்லாம் எப்படியா கொடுக்கும் சரி என்றா சின்ராசா பஸ் எந்த ரூட்ல போயிட்டு பொள்ளாச்சி போயிட்டு வரும்போது புளியம்பட்டி அதனால பொள்ளாச்சி போய் புளியம்பட்டி ஆமா என்னடா லேடிஸ் கான்ட்ராக்ட் போடுகிறோம் லேடிஸ் கான்ட்ராக்ட் எல்லாம் பஸ்ல அப்படி அள்ளுதாம ஒரு பஸ் 2 பஸ் ஆச்சு 2 பஸ் 3 பஸ் ஆச்சு 3 பஸ் ஊருக்கா பஸ் எல்லாருக்கும் நீங்க நாட்டாமன்னு சொல்றாங்க நாட்டாம புள்ள பஸ் சின்ராசு சொல்றதை விட சின்ராசு புள்ளதான் அப்பதான் நாட்டாமன்னு சொல்றாங்க மேடா உண்மையான இதெல்லாம் கேட்டாங்க அன்னைக்கு நீ பேசுறது நான் பாத்துக்காங்க கரமான சொத்துல சாப்பிடுறவன் புள்ள இல்லடா சொந்த காசுல ஒயிட்டு சாப்பிடும் அவன் தான் புள்ள அவன் எங்க அப்பா சொன்ன அந்த வார்த்தை தான் என்ன முன்னாடி தூண்டிச்சு எங்க அப்பா சொன்ன வார்த்தை தான் எனக்கு ஒழிப்பு கட்டுது எவ்வளோ பீச்சம் இல்ல புலி படும்போது வழி நடிக்கிற எந்த கல்லும் கோவில்ல சரியாக முடியாது ஏறு விழும்போது வலிக்குது நடிக்கிற எந்த நாளமும் வெட்டி நிக்காதுடா இதான்டா வசனம் வடா அப்படி நீதிடா நேர்மடா அதுடா இதுடா ஸ்டேஜிடா பாக்கசுடா முண்டு பருப்புடா என்னடா ஆமா அந்த பாயாசத்துல வெஸ்த யார கலந்துதுன்னு என்னங்க எங்கடா கால் கைட்டானா ஐ வரவா ஐயா என்ன பேசிங்க வந்திருக்கீங்க சின்ராசு சொல்றான் ஏய் மெண்டல் ஆயிட்டாங்க வர
வாட கண்ணு பாயாசம் ஆறு குத்துது கண்ணு அப்பா குடுத்தார கண்ணு பாத்தியாடா எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு கோயிலுக்கும் போய் சொல்லாது நீ போய் வர கண்ணு நீ போய் வர கண்ணு இன்னொரு ரவுண்டு போய் வேணுமா பாத்தியா எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு கோயிலுக்கும் போய் சொல்லாது எனக்கு அப்பவே சந்தேகம் ஒருத்தர் ரோட்ல கார்ல போகும்போது காக்கா வலிப்போம் வந்து கூட சொல்லணுமா ஆமா கத்தலாம் என்ன ஒரு வசன பேசுறேன்னா ரோட்ல காக்கா வலிப்போம்னா கார் திறந்து வெளியே போய் அவனுக்கு காசு ஆகி கொடுத்து காக்கா வலிப்போம் சரி பண்ணி அவனுக்கு காலக்காரன் பைய அடிச்சு விட்டு காருக்கு அது திறக்கும் போது எனக்கு ஒரு டவுட் அப்பவே மறி கொய்து வாசம் வந்தது எனக்கு நான் அப்ப கருத்துல அந்த விஷயத்த அதுக்கப்புறம் பார்த்தாக்க பாயாசம் வந்து பாயாசத்தை குடிச்சோன்னு ஹாஸ்பிட்டல்ல போட்டுட்டேன் அதனால இந்த ஊரை விட்டு இந்த தெல்லாறு விட்டு உன்னா ஒதுக்கி வைக்கிறா உனக்கு தண்ணியா தலைமையா யாரும் கொடுக்க கூடாது இது நாட்டாமோட தீர்ப்புடா துளசி வாசம் மாறணுமா துளசி வாசம் மாறினால மாறலாம் இந்த தவசி வார்த்தை மாற மாட்டான்டா என்னடா எந்தெந்த படத்துல எது அதுவும் நாட்டாம இதுவும் நாட்டாம அதுல வந்து அவர் சரத்குமார் நாட்டாம இதுல விஜயகாந்த் சார் நாட்டாம அவங்க ரெண்டு பேரும் பிரின்ஸ்டா பிரின்ஸ் தெரியுமா உங்க இந்திரா சினிமாவா சரி உன்னை கல்யாண கூட அடி கூடாது சித்தாபுரம் பண்ணி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு வந்து எங்க நாட்டை தீர்வு ஆமா எனக்கு ஒரு அதெல்லாம் எடுக்காதா என்ற கண்ணியா அந்த டீச்சரியா நான் தூக்க மாட்டேன் பாவண்டா நம்ம ஊருக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்த டீச்சரு அது ஏன்டா தூக்க மாட்டேன் என் சாவுக்கு காரணம் நாட்டாயம் தம்பி பசுபதி தான் அப்படின்னு எழுதி வச்சுக்கிறேன் ரத்தத்தானே எழுதி வச்சுக்கிறா என்னடா நம்ம குடும்பம் நம்ம குடும்பத்துக்கு பொம்பளை சோக்கு தேவை நல்லா சொல்லுங்க அவகிட்ட எப்போது ஏன் முன்னாடி நீ டீச்சரியா நான் தூக்க மாட்டேன் என்னங்க எப்பொழுது ஏன் முன்னாடி நீ அண்ணின்னு கூப்பிட மறுத்தியோ இதுக்கப்புறம் இந்த தங்கச்சி எனக்கு தேவையில்லை என் தாரதாடி எனக்கு வேணும் அண்ணா எனக்கு இனி இந்த தங்கச்சி தேவையில்லை என் தாரதாடி வேணும் கூட மாட்டேன் யானமற்ற பாதையா ஈனமற்ற குழந்தை சின்ன குழந்தை நீங்க ரொம்ப கோவப்படாதீங்க நீங்க உள்ள போய் பந்தல்ல பாருங்க அவருக்கு பக்குவமா நான் எடுத்து சொல்றேங்க வேண்டா இன்னைக்கு அவளுடைய வார்த்தை கேட்கிறேன் பின் விளைவு ஏதாவது ஏற்பட்டு வாய வச்சு சும்மா என்ன அடிப்பாரு உதைப்பாரு இதே இடத்துல கூட அவர் கையால கொல்லப்படுவாரு அது கேட்கறதுக்கு நீ யாரு ஓடி வந்த நாய் நீ என்ன சொல்ற உனக்கு சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குது தகுதியற்ற நாய நானா எவ்வளவு கொழுப்பு இருந்தா அண்ணன் நினைக்கிறோம் அண்ணன் கொண்டாடி எவ்வளவு வார்த்தை பேசலாமா இப்படி எல்லாம் பேசுற அடி அடக்கடிக்கு சொல்லி குற்றமே
எப்போது யாம் கொண்டாட்டி நீ அன்னைக்கு கூட மறுத்தியோ பொறுமையா இருங்க பக்குவமா எடுத்து சொல்றேன் போங்க உள்ள நோய் முடுக்காம நடி இங்க பாருங்க உள்ள பண்ணையில போய் பாருங்க உங்களுக்கு நான் பால் எடுத்துட்டு வரேன் போங்க வரங்க ஐயோ ரொம்ப தள்ளாறு வளர்க்குறீங்க அப்படியே தோல் மேல சாஞ்சினே வாங்க உங்க கூட்டு உள்ள வச்சுட்டு வரேன் பால் கொடுத்தா நீ எப்படி பால் குத்த நீ தான் கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டு உனக்கு எப்படி பால் வரும் ஓடிட்டேன் மூதேவி சும்மா தப்பாச்சு விட்டு வரையா ஏய் அங்க வாங்க முத்தாரடி நந்தி கட்டவளே நயவந்திகி உனக்கு என்னடி திங்க் செய்தே என்ன பாவத்தை செய்தே என் மீது எப்படிலாம் பாசத்தை காட்டி அன்பை காட்டி எப்படிலாம் என்ன வளர்த்தார் ஆனால் இன்னைக்கு அந்த பாசத்தை மறந்து அந்த அன்பெல்லாம் மறந்து என் மீது வெறுப்பாக நடந்து கொண்டு போறாரே என்னடி செய்த என்ன கொடுத்த ஏய் மூடி வாயே வாய் திறக்க கூடாது இங்க பாருடி இப்போ ஒண்ணு கெட்டல ஒரே ஒரு வார்த்தை என்ன அண்ணின்னு கூப்பிடு யார உன்னியா கூப்பிடுடி உன்னை நான் அண்ணின்னு கூப்பிடணுமா கூப்பிட மாட்டேன் அது கனவுல கூட நடக்காதடி ஏய் கூப்பிட முடியாது அண்ணி நீ என்ன சொன்னாலும் சரி இந்த நாடோடிய இந்த புறம்போக்க இந்த தேவையால யாரு கூப்பிட
நினைத்து என்னுடைய பரம்பர முத்தாட்சியை நான் கொடுத்தேன். என்னுடைய அரண்மனையில உன்னை நல்லவன் நினைத்து என்னுடைய அரண்மனையில் நான் உன்னை சேர்த்தேன். ஆனா இவ்வளோ நீ கெட்டவளாய் இருப்பேன் நான் நினைத்து கூட பார்க்கல. என்ன அந்த வானம் எந்த கை மூதேவி தலையாதவளே உன் காலை எட்டு வச்சனா 8 ஊரு புஷ் குடிச்சு வர போறோம். என்ன நான் தேவடியாவா? அம்மா கால் போட்டுக்கிறோம். எப்ப காலை வச்சிக்கிறோ? ஏய் எவரடி நானா பத்திரி பதி விளக்குடி நானு சொல்லுடா. டேய் பத்திரி சொல்லுடா. நீ பத்திரியா? நீ பத்தினியோ இந்த தெல்லார்ல காயில உனக்கு எத்தினியோ? ஏய் எல்லாரும் மட்டுமாடா? போவேன். டேய் அவளுக்கு எல்லாரும் மட்டுமா? எல்லாரும் மட்டுமா டோக்கன் போட்டுருக்கா? தெல்லார் பஸ் ஸ்டாண்டு, வெள்ளிமேடு பஸ் ஸ்டாண்டு, என்ன ஊரு? வெள்ளிமேடுபேட்டை பஸ் ஸ்டாண்டு, தொண்டிவனம் பஸ் ஸ்டாண்டு, ஆர்டி பஸ் ஸ்டாண்டு, வீப்புரம் பஸ் ஸ்டாண்டு, மிருந்தூர் பஸ் ஸ்டாண்டு, சூத்திரவாக்கம் பஸ் ஸ்டாண்டு,
சொல்லுடா. பருங்குடி பஸ் ஸ்டாண்ட் கடல் இருக்குதா? மதுரை பஸ் ஸ்டாண்ட். நீ ஒரு பஸ் ஸ்டாண்டா விட்டுக்கிற நீ? ஏன் வேற என்ன? எல்லா பஸ் பாலடி சைடு தான் அந்த ஏரியாவை ஸ்பெஷலா வரும். அப்படியே இங்க பாரு, சாராய கடி வரணும் ஒருத்தர் கூட வர மாட்டான். நானு அவன் போன் திருடிக்கிறான், அவன் போயிட்டு பட்டு திருடிக்கிறான். ஏண்டா இதெல்லாம் செஞ்சோம் செஞ்சா எப்ப 4 பேர் மாறத்துக்கு முன்னாடி சேர்ந்து சைன கூட தானே அர்த்தம் பெங்களூர்ல. கேஸ் பண்ணுங்க பாண்டிச்சேரியில. ஏய் எல்லாம் செஞ்சா அது கை வந்த கடையா அப்படியே கட்டி பிடிப்போம், கழுத்துல கட்ட கடிப்பேன். அவ்வளவு வேலை வச்சு அப்படியே ராஜா என் சாமின்னுவேன். பரிசு எடுதான்னு சொல்லுவேன். ஒரு பைக் வச்சு வைப்பேன். மொத்தத்துக்கு 2 பேரும் எடுத்து சுத்தி அப்படியே விட்டால மேல வச்சு பாதி இப்படி உருவி அப்படி அப்படி சொல்லிடுவேன். அம்மா சொருவி சொருவி ஏய் கேள்வி கேள்வி அது கூப்பிட மாட்டேன்ல, கூப்பிட மாட்டியா? எப்ப நீ நான் கூப்பிட மாட்டேன் சொன்னியோ இதுக்கப்புறம் உடனே நடத்துக்கிடி இதெல்லாம் போட்டுக்கு யாரு ஆபரணம் இதெல்லாம் யாரு யாரு சரிப்பட்டா யாரு முந்தாணி போட்டு உழைக்கிறது இதை விதமான ரகமா மாடி கட்டி 10 மணிக்கு தான் எனக்கு குறையா இது ஒன்று எனக்கு குறையாது. அதானே எனக்கு குறையாது. நீ செய்யறது எல்லாம் என்ன சொல்றீங்க? கழுட்டுடி நான் ஒன்ன பட்டு கட்டு கழுட்டு என்னடா வரீங்களா? கழுட்டு என்ன கை சொல்லி தெரியா? கழுட்டு என்ன அசிங்கப்படுறேன்னு பாருங்க. முன்னாடி ஒடிக்கி நான் பொம்பலடி. நான் மூத்த மிஞ்சினா நான் இருப்பேன். ஏய் அம்மா மாடல் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன். மாடலா எப்படி வேணா நிப்பேன். இன்னும் அலங்காரனா இந்த மாடல போட அது போய்யா அம்மா எத்தனாலா இந்த மாடல போட இது போய்யா சரவணா ஸ்டோர் கடை ஓனர் கடை கொடுக்க போறேன். இந்த மாடல் ஒரு துணி தச்சு அந்த ஸ்டோர் முன்னாடி நிக்க வைங்க. நீ போட்டு நில்லு. கல்வி அறிங்கும் தானுரங்கே ஆரி
கழட்டி பட்டுனே செவடியா சின்னதா ஊப்பர் எப்படி அவருக்கு வச்சாங்க எல்லாத்தையும் கழட்டிட்டா உனக்கு என்ன மூக்கு தலையில பூ எவனை பார்க்க போற பூ வச்சுக்கிட்டு எவனை பார்க்க போற நாடாரு நாயே பார்க்கலாம் வைக்கலாமா பூ எவனை பார்க்க போற பார்க்க போற பார்த்து அப்படி சொல்றேன் செவடியா என்ன போய் செவடியான்ற நாடோடி காரி முச்ச நாயே வாங்கி துண்ணாயே வயசு நக்க நாயே புள்ளவரத்தை பொங்கி துண்ணாயே ஆக்க அறுப்படா நாயே குத்த குடிச்ச நாயே குடிக்க போகல நாயே அது உனக்கு அதே மனக்குதாடி அதே பண்ணுறா உனக்கு வாங்கி தந்த பலி எட்ட பலி போக்கு நாயே உண்மைதாடா அதெல்லாம் நீ தானே யாரு நானா மகாராணிடா சத்து பேர் நாட்டோடிங்கன்னா மகாராணி நானு பிச்சைக்காரி கழித்தியா கழிச்சிட்டியா வாடா எல்லாம் பொண்ணு சரியா பார்க்கலாம் இன்னாரு கேட்டேன் கழுத்து கழுத்து பாருப்பா சைக்கிள் கேப்ல என்ன பண்ணிட்டாரு இதெல்லாம் யார் கழுத்துல இருக்கணும் அம்மா என் கழுத்துல இருக்கணும் என் கழுத்துல இருக்கணும் போடுமா கவாடா போடு போடு நீ போடுக்கடா டாபர் நான் உன்னை கூட்டி யாராருக்கோ கூட்டுக்கிறேன் அதுக்கு தானே இந்த மன்னரை உனக்கு கூட்டி குத்தல இப்பதான் முத இருக்க கூத்துக்கிறேன் நீ காட்டு பொருள் எல்லாம் கரெக்டா பார்க்கலாம் பாரு கம்பளு நெத்தி சுட்டி ஆரம் காசு மாலை எல்லாம் கரெக்டாக பாரு ஏதோ பொருள் குறையிற மாதிரி இருக்குது என்ன எதுவுமே இல்லை நான் அதை கை கூட அப்படியே நிற்கமா நீங்க வா உன் மேல சந்தேகமா இருக்கு தள்ளி விட கிரிய போகலாம் என்ன கை வச்சாங்கம்மா என்ன வச்சுக்கிறேன் என்ன வச்சுக்கிறாங்க அவங்க மெயினான பாட்டு அந்த கை வைக்கிறது எத்தடியும் தூக்குறா 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 ரெண்டு கையை தூக்கி அப்படியே நெல்லு இன்னும் கொஞ்சம் இன்னும் நல்லா இன்னும் கொஞ்சம் விரி நீங்க கிஞ்சிரு கை தூக்குங்க என்ன தண்ணி பண்ற அம்மா வண்டி டியூ கட்டணுமா யாரை கேட்டு எடுத்து வச்சேன் கத்திரில நானு வண்டி என்ன கேட்கணும் கிழித்து நாயே தெரியாம எடுத்து வைப்பது தெரியாத எடுத்து வைக்கணும்னா
புடுறா. எல்லாத்தையும் எடுத்து போய் என் அறையில வை. எங்க மேல வைக்கலாம் கீழே வைக்கலாம் கீழே தாண்டா. எனக்கு கீழே தான் இட்டு எனக்கு அதான் தெரியும். அது நீதான் கீழே போடணும் போ. அதே பீரோ உள்ள சாமி போகுது இல்ல அதோட ரொம்ப துரு பிடிச்சி போகுது உன் சாயை விட்டு கிளீன் பண்ணு போ. நான் ஆய் விடுறேன் நானு போடா. ஏய் இங்க வா. பாரு நீ சொன்னது